சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செல்வம், என்னமா சாப்பா? அது ஏன்டா கேக்குற? இந்த மனுஷன் சீட்டு விளையாடுறேன்னு போய் யாரோ மண்டைய உடைச்சிட்டாங்கடா. ரத்தம் வருதுடா. நல்ல வேளை மதி பார்த்தா, அதனாலதான் இங்க கொண்டு அட்மிட் பண்ணிருக்கோம்டா. என்னமா சொல்ற? அப்பாவை யாரோ அடிச்சிட்டாங்க. ஆமாண்ணா, அடிச்சது யாருன்னு தெரியல. நிறைய பிளட் போயிருக்குன்னு சொல்றாங்க. உள்ள ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா, ஃபர்தரா ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணனும். 60,000 பே பண்ணனுமா? சரி, பணத்தை விடு. அப்பாக்கு எப்படிமா இருக்கு? தெரியலையேடா. வரும்போது நினைவு இல்லாம கூட்டிட்டு வந்தோம். அப்படியே உள்ள கூட்டிட்டு போனாங்க. யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கடா செல்வம். டாக்டர், நான் அவரோட பையன். அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? சார், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியாச்சு. பணத்தை கட்டிட்டீங்களா? கட்டிடுறேன் டாக்டர். நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். போலீஸ்லாம் எதுக்கு டாக்டர்? இது அடிதடி கேஸ்பா. போலீஸ் ரிப்போர்ட் இல்லாம இங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுப்பா. அடிதடி கேஸ்ல போலீஸ் ரிப்போர்ட் இல்லாம ட்ரீட்மெண்ட் பண்ணா எங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஐயோ, என்ன டாக்டர் இப்ப போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பாவம், அவர் வயசானவர். நிறைய ரத்தம் வேற போயிருக்கு. அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க. நாங்க இந்த போலீஸ் பணம் கட்டுறது அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் டாக்டர். மா, கேஸ் ஃபைல் பண்ணாம ஒன்னும் செய்யக்கூடாதுமா. அத்தை, ஒரு நிமிஷம். எங்க கார்மெண்ட்ஸ் ஓனர் இந்த ஹாஸ்பிடல் நடத்துறவங்களோட ரிலேட்டிவ் தான். நான் அவர்கிட்ட ஒரு தடவை கால் பண்ணி பேசி பார்க்கறேன். ஒரு நிமிஷம் டாக்டர். ஹலோ சார், எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். சரிங்க சார், அப்படியே பண்ணிடுறேன். நீங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும். பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். இந்தாங்க. உங்க ஓனரே பொறுப்பு எடுத்துக்கிட்டாருமா, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க பணத்தை கட்டிடுங்க, நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறேன். சரிங்க டாக்டர். தேங்க்ஸ் அண்ணி. மகா, நல்ல வேளைமா, புத்திசாலித்தனமா நீ உன் ஓனருக்கு ஃபோன் பண்ண. இல்லைன்னா இவருக்கு என்ன ஆயிருக்குமோ எனக்கு ஒன்னும் புரியலம்மா. ஒன்னும் பயப்படாதீங்க அத்தை, மாமா நல்லா ஆயிடுவாரு. ஏண்டா இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையேடா. நமக்கு மட்டும் ஏண்டா இப்படி எல்லாம் நடக்குது? இந்த மனுஷனை சீட்டு விளையாட போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு தலையா அடிச்சுக்கிட்டேன். கேட்டாரா? எங்கேயோ போய் யாரு கூடவோ விளையாடி இப்படி மண்டையை உடைச்சிட்டு வந்து படுத்து கிடக்காரு. என்னன்னு எனக்கு ஒன்னும் தெரியலப்பா. ஒன்னும் ஆகாதுமா, கவலைப்படாதீங்க. முதல்ல அப்பாவுக்கு குணமாகட்டும், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, யார் அடிச்சா, என்ன ஏதுங்கிறத பத்தி விசாரிப்போம். போதுமா? ஐயோ, பயமா இருக்குடா. அத்தை, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸை நல்லாவே பாத்துப்பாங்க. எங்க ஓனரே அடிக்கடி இதை சொல்லுவாரு. அண்ணி, சாரி அண்ணி. நீங்க போன் பண்ணும்போது எனக்கு சரியாவே கேட்கல. சவுண்டுனால அங்க எதுவுமே கேட்கல அண்ணி. அதான். ஆமா, என் போன் எடுக்கலாம். உங்களுக்கு எங்க டைம் இருக்கும்? உங்களுக்குலாம் ஹோட்டலா சுத்துறதுக்கு தானே டைம் இருக்கும். என் போனை எங்க எடுக்க போறீங்க? அக்கா, இப்படிலாம் நடக்கும்னு எங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? பின்ன என்னடா, நம்ம அப்பா ஆக்சிடென்ட் ஆகி வலியில அவஸ்தைப்பட்டு இருக்காரு. ஏய், ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டணும்ன்றாங்க, இன்னொரு பக்கம் போலீஸ் கேஸுங்கறாங்க. ஒண்ணுமே புரியாம நாங்களாம் தவிச்சிட்டு இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஹோட்டல்ல சுத்திட்டு இருக்கீங்க. அதுதான் சொல்றேன்ல, இப்படிலாம் நடக்கும்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க சரிடா, உனக்கு தெரியாது. ஆனா அட்லீஸ்ட் ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உன்னை ரீச் பண்ண முடியணும்ல, அது கூட இல்ல. சரி, உனக்கு 1000 வேலை இருக்கும், நீ எங்கேயோ போற. மகாவும் உன் கூடவே சுத்தணுமா? அக்கா, பாவம்க்கா, அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் கூப்பிட்டதுனால என் கூட வந்தாங்க. சும்மா அவங்கள போய் பேசிக்கிட்டு இப்ப இதுவா பிரச்சனை? அப்பா முதல்ல நல்லபடியா வெளில வரட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம். மதி, என்னடாமா? என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அவ தாத்தாவுக்கு அடிப்பட்டதை பார்த்ததுல இருந்து இப்படி தாண்டா இருக்கா. ஏ மதி, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. தாத்தா சரியாயிடுவார்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அத்தை, தாத்தாக்கு ஒன்னும் ஆகாதுல? ஒன்னும் ஆகாதுமா.
அந்த ட்ரே எடுமா. ஓகே டாக்டர் அவங்க இன்னும் சொல்லுமா. பேமெண்ட்டே பண்ணலன்னு ரிசப்ஷன்ல சொன்னாங்க டாக்டர். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நம்ம ஹாஸ்பிட்டல் ஓனரோட சம்பந்தி தான் பேசினாரு. அவரே சொன்ன பிறகு நம்ம பார்த்துக்கலாமா. அப்போ பணம் கட்ட வேணாமா டாக்டர்? அதான் சொல்லிட்டேனம்மா, அவங்க எப்படியும் கட்டிடுவாங்க. அது போக டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஃபுல் பேமெண்ட் கட்டினதுக்கு அப்புறம் தானே டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். ஓகே டாக்டர். க்ளோஸ் எடுமா. மதி, நீ ஏதாவது சாப்பிடுறியாம்மா?